ரவிச்சந்திரன் ஐயா பற்றி சொல்லணும்னா, நம்மளுடைய கருத்தரங்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்போ, அதாவது தங்கபாண்டி ஐயா, திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறப்போ, அவர் சின்ராஜ் ஐயாவோட ஃபேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பட் அவருடைய ஃபேனுக்காக அவர் வந்து தேடி எங்கள் கருத்தரங்கத்துக்கு வந்திருந்தார். அன்னைக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கல, யாருன்னு தெரியாது எங்களுக்கு. ஆனால் சின்ராஜ் ஐயாவுடைய ஃபேன் அடிப்படையில் அவர் வந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு ஃபேன் ஆகிட்டாரு, நம்ம மேலே அவர் ஃபேன் ஆகிட்டாரு. இன்னைக்கு அதிலும் இல்லாமல் பிரபஞ்சமே எனக்கு சப்போர்ட் பண்ணும் வகையில் அவர் பேசுகிற வீடியோ, அதாவது 2-3 வீடியோ பக்கமாக 50,000க்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணி மக்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வியூவர்ஸை பார்த்து 50 பேர் பார்த்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருக்குன்னு சொல்லி அவர் நேரடியாக என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு நம்ம கேமராவும் நம்ம செயல்பாடும் நம்ம உழைப்பும் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குங்கிறப்போ அது பெருமையான விஷயமா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பாக ஐயா வந்து பேச வந்திருக்காங்க. அவங்களுக்கு வருக வருகை என ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ண இருக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். இங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் என் வீடு இருக்கு. ஆனால் இங்கேருந்து மலையிலேருந்து இறங்க முடியாது, சுற்றி தான் போகணும். போன தடவை நான் இங்கே வந்து சூரியனை பற்றி இந்த இடத்துல பேசினேன். அப்போவே நம்ம ரவி ஜெயக்குமார் சார்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் வருஷம் முழுக்க எங்கே வேணாலும் மீட்டிங் போடுங்க, ஒரு மீட்டிங் எங்களுக்கு கொல்லிமலையில் போடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் அஷ்டமி தீதி, அஷ்டமினா 7 8 சார்? 8. 8னா உயரம் கம்மியா உயரம் அதிகமா? உயரத்தில் தானே இப்போ நிற்கிறோம். அது மட்டும் இல்லை, நானும் அஷ்டமி தீதியில் பிறந்தவன் தான். எவ்வளோ ஒரு கோயில் இன்சிடென்ட் பாருங்க. போன வருஷம் வந்து சூரியனை பற்றி பேசினேன். இந்த வருஷம் நான் 7ஆம் பாவத்தை பற்றி பேசலாம்னு தான் வந்தேன். இப்பயும் அதை தான் பேச போகிறேன். ஆல்ரெடி 7ஆம் பாவத்தை நம்மளுடைய மதுரை ஐயா விளாசி விட்டுட்டு போயிருக்கிறார், சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம அனைவரும் ஜோதிடர். ஒவ்வொரு ஜோதிடருமே இந்த திருமண பொருத்தம் விஷயத்தை கணிக்கிறதுல வந்து சார் ரொம்ப சவால். நிறைய பேர் வந்து அதில் கொஞ்சம் சொதப்பிடுறோம். அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு பக்கமாகவே நம்ம ஆய்வு செய்கிறது. ஸோ எல்லா பக்கமும் நம்ம ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்து. சரிங்க சார், இப்போ 7ஆம் இடம் திருமணம், 2ஆம் இடம் குடும்பம், 4ஆம் வீடு மன அமைதி, 8ஆம் இடம் வந்து தடை பிரச்சனை, 12ஆம் இடம் தம்பதி உறவு. சரி, இதுக்குள்ளார தானே சார் ஜோதிஷம் இருக்கு, திருமணம் இருக்கு. இதை தாண்டி எங்கேயாவது இருக்கா? இதுக்குள்ளார தானே இருக்கு. சரி, பொதுவா இப்படி இருந்தா அப்படி பலன், அப்படி இருந்தா இப்படி பலன் தான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல லக்னமும் லக்னாதிபதியும் பார்க்கணும். நான் 2ஆம் அதிபதியை பார்த்தேன், 7ஆம் அதிபதியை பார்த்தேன், 11ஆம் அதிபதியை பார்த்தேன், 12ஆம் அதிபதியை பார்த்தேன். இவ்வளவும் பார்த்து என்ன ராசா பிரயோஜனம்? ஏன் ராசா லக்னாதிபதி பார்க்கல? கல்யாணம் பண்ணி வைக்கிறது 7ஆம் பாவமும் 2ஆம் பாவம்னா அதை அனுபவிக்கிறது யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? நம்ம தானே. அப்ப ஏன் லக்னத்தை விடுறோம்? முதலில் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நீங்க தனியா அந்த ஜாதகத்தை கட்டம் போடுங்க, டிகிரி எழுதுங்க. லக்ன புள்ளியில் ஆரம்பிச்சு 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அந்த டிகிரியை வச்சு சாரத்தை எடுத்துடலாம். ராசி நவாம்சம் 2ஐயும் போட்டுக்குங்க. 7ஆம் அதிபதி சுபராக வந்தால் ஒரு பலன், பாவராக வந்தால் ஒரு பலன். ஒத்துக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது 7ஆம் அதிபதி இங்க இருந்தா இந்த பலன், அங்க இருந்தா அண்ணா பலன் சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்குங்களா? இல்ல. அதனாலதான் எடுத்த உடனே நான் சொல்றேன், 7ஆம் அதிபதி சுபரா இருந்தால் ஒரு பலன், பாவரா இருந்தா ஒரு பலன். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வா. நீங்க இந்த ஜெனரலா இதை மட்டும் எடுங்க. அதே மாதிரி கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? சனி. இந்த ரெண்டுமே பாவகிரகத்தினுடைய அமைப்புக்கு வந்துருச்சுங்களா? விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? இது சுபருடைய அமைப்புக்கு வருதா? மேச லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். தனுசு மீனத்துக்கு 7ஆம் அதிபதி யாருங்க? புதன். மிதுன கன்னிக்கு 7ஆம் அதிபதி யாரு?
இதுதான் அடிப்படையான ஒரு சில விஷயம். விவாகரத்துக்கு நிறைய போகுது, ஜோதிடத்தை ஜோதிடர்கள் சரியா பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் நம்ம மேல நிறைய இருக்கு. சரிங்களா? எத்தனை ஜோசி இருக்கு சார் நீங்க முதல்ல பார்க்கறதுக்கு அவகாசம் கொடுக்குறீங்க? நீங்க 1 to 1 மாதிரி ஜோதிடர்கிட்ட டயத்தை கேட்குறீங்க. இன்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணுனீங்கன்னா சார் 4 நாள் ஆகும்னு எத்தனை பேர் 4 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க? இல்லை. உடனே அரிசி போட்டவொடனே வெந்து சாதமாகி தட்டுக்கு வரணும். எப்படி சார் முடியும்? முதல்ல அடுப்பு பற்ற வைக்கணும், பாத்திரத்தை மேலே வைக்கணும், உலக்கு கொதிக்கணும், அரிசியை போடணும், அனலை குறைச்சி வைக்கணும். இவ்வளோ வேலை செஞ்சாதான் 20 நிமிஷம் ஆகும். ஒரு சாப்பாட்டுக்கு 20 நிமிஷம் ஆகும்போது ஒரு ஜோதிடத்தை நாம கணிக்கணும்னா 1 hour ஆகுமா ஆகாதா? எல்லாருமே லக்னத்தையும் லக்னாதிபதியும் விட்டு வெறுமனையாக 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பார்த்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. 5ஆம் அதிபதி 10க்கு நல்லதுதான், முக்கியமான பொறுப்பை தூக்கி கொடுத்ததான். வேர் இஸ் 2ஆம் இடம்? இல்ல. ஹோட்டல் கடையில இருந்து சோறு வருது 9:30 மணிக்கு, ஏன் அங்க 2 கெட்டு போச்சு சார். இப்பதான் சார் வாய்க்கிலேயே சொன்னீங்க லக்னம் தான் பார்க்கணும், அதுக்குள்ள 2 கொடுத்துட்டீங்க. ஆமா, லக்னத்துல தான் செவ்வாய் உக்காந்துருக்க. அப்ப லக்னத்துல செவ்வாய் உட்காந்தா நல்லதா கெட்டதா? ஐயா, செவ்வாய் சுபகிரகமா பாவகிரகமா? செவ்வாய் சுபரா பாவரா? அவருடைய வேலை எங்க போட்டு காட்டுவாரா? கண்டிப்பா போட்டு காட்டுவார். சரி, நம்ம மெயினான விஷயங்களுக்கு வந்துடலாம். 7ஆம் அதிபதி இந்த இடத்துல இருந்தால் திருமணம், 7ஆம் இடத்தில் இந்த இடத்தில் இருந்தால் திருமணம் இல்லை, இதெல்லாம் அனுபவத்தில் ஒத்து வரல சார். தயவுசெய்து இதை ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் பார்த்துட்டு இருக்கிற, மன்னிக்கணும், ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியில் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய பொண்ணு தப்பு இல்லை, அது என் சேனல். என்னை வளர்த்து விட்டது ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி. அது எந்த இடத்துலையும் நான் சொல்கிறதுக்கு நான் தயக்கம் அடையலை. முதல் மேடை எனக்கு கொடுத்தது இவங்க தான். நிறைய வாய்ப்புகளை எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. நாங்கள் இருவரும் இன்னமும் இணைந்தே தான் பயணிக்கிறோம். ஸோ அந்த அமைப்பில் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள்லாம் பாருங்க, ஒரு விதி சொல்கிறோம். 7ஆம் அதிபதி இந்த இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனை, அந்த இடத்துல இருந்தால் அந்த பிரச்சனை சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை 7ஆம் அதிபதி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் சொல்கிற பிரச்சனை எனக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ ஜோதிடத்தில் நமக்கு பொதுவான விதிகள் தேவையில்லையா சார்? நல்லா கவனிங்க, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து வாழ்க்கையில பிரச்சனை அடைஞ்சவங்களும் உண்டு. 7ஆம் இடத்துல ராகு இருந்து நல்லபடியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களும் உண்டு. அதாவது ஒருமித்த கருத்தா சொல்ல போனா, ஒட்டுமொத்த பாவகிரகங்களுடைய தாக்குதல் எப்போ 2ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் வருதோ அந்த இடத்துல தான் திருமணம் பிரச்சனைக்குரிய திருமணமா மாறுது. நான் வேகமா பேசுறேன் சார்? நார்மலாக தான் இருக்கிறேண்ணா? ஓகே. ஏன்னா ஜோதிடங்கிறது புதன், செவ்வாயை நான் இயக்குனேன்னு வச்சுங்க, நானே இந்த வீடியோ போட்டு பார்த்து என்ன நானே திட்டிக்குவேன். இங்கே செவ்வாய்க்கு வேலை இல்லை சார், புதனுக்கு தான் வேலை. அதுக்காக தான் நான் திருப்பி கேட்குறேன் சார். செவ்வாய்னா நீங்கள் தப்பாக நினைச்சக்கூடாது. செவ்வாயுடைய அவருடைய குணம் வேற, புதனுடைய குணம் வேற. ஓகேங்களா? புதன் கால்குலேஷன், சரிங்களா? சரி, இதுல மேஜர் ரோல் ஒன்று இருக்கு. சுபகரகம் மட்டும் அப்ப 7ஆம் இடத்துல கெடுக்கலையா? ஏன் கெடுத்திருக்கேன்? கேந்திராதிபதி தோஷம் சார். ஒரு விஷயம், மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு அமர்ந்ததால மட்டும்தான் ஒரு அம்மா கல்யாணம் ஆகலையா? 2ஆம் இடத்துல அந்த சனியை விட்டுட்டோமே, லக்னாதிபதி போய் எங்க உட்காந்துருக்கிறாரு அதை நம்ம பார்க்கலையே. 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. லக்னாதிபதி அமர்ந்த வீட்டின் அதிபதி வக்கரம் பெற்று இருக்கிறார், அதை பத்தி நம்ம ஆய்வு செய்யலையே. 7ல குரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மிதுன லக்னம், எங்க அப்பா ஜோசியர். அந்த பையன் ஜாதகத்தை பாக்குறாரு, உனக்கு கல்யாணம் ஆகும் போ. என்னப்பா புஷ்குன்னு சொல்லிட்டு, ஊரறிஞ்ச ஒரு அம்மாவுடைய ஜாதகத்துல மிதுன லக்னம் 7ல குரு கல்யாணம் ஆகல, என்ன இப்படி சொல்லியிருக்கிற அப்படின்னா, டேய் எப்பவுமே ஒரு பக்கமே யோசனை பண்ண, அங்க 2ல கேது உட்காந்து சனி உட்காந்துருக்கிறாரா பாத்தியா? 5ஆம் அதிபதி 10ல உச்சம் தானே, பதவியை கொடுத்தது, ஒரு வாரிசை கொடுக்கவில்லை. இன்னும் 100 வருஷம் போனா அந்த அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா 100 வருஷத்துக்கு நம்மளுடைய தலைமுறை இருக்கும். உங்களுக்கு அது வேணுமா இது வேணுமா?
ஜோதிடத்தில் ஒன்றை கொடுத்தால் இன்னொன்று கிடைக்காது. அப்ப உங்களுக்கு நல்ல குழந்தைகள் வேணும்னா நல்லபடியான திருமணம் அமையணும், நல்ல தாம்பத்தியம் இருக்கணும், அதன்படி தான் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். அப்ப 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தினுடைய தயவு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் தானே? 7ஆம் அதிபதி 5ல இருந்தா அப்படி, 5ஆம் அதிபதி 7ல இருந்தா இப்படி, இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம்னு வச்சுங்க சார், தள்ளிப்போ, இது ஏதோ வேற எங்கேயோ இருந்து ஓடி வந்துருச்சு அப்படின்னு நம்ம வீடியோவை தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுங்க. யாருக்கு திருமணம் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகணும் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ரூல். நான் பல மேடைகளை பேசியிருக்கேன். எந்த ஒரு ஜாதகத்துல லக்னம் பலவீனம் அடைஞ்சு, லக்னாதிபதி பலவீனம் அடைஞ்சு, அந்த ஜாதகத்துல 5, 9 வீக் ஆகி, லக்னத்தினுடைய அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 உட்கார்ற பட்சத்துல சார் ஒரு திருமணம் தடை, ஒரு திருமணம் வந்து ஃபெயிலர் ஆகுதுன்னா அதுக்கு இத்தனை விதிகள் இருக்கு. இத்தனை விதிகள் இருந்தாதான் சார் அங்க திருமண தடையாகும். நம்மள பல பேருக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு குடும்ப நல நீதிமன்றத்தில் எல்லாம் போய் நம்ம வந்து டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் மீண்டும் 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 சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் சார், நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சரியான இடத்தில் ஜோதிடம் பார்க்கவில்லை. நம்ம ஐயா ஒருத்தர் சொன்னார், 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்றீங்க, ஒரு ஜோதிடனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்னன்னு கேட்கிறாரு. கரெக்டு தானே? வாழ்நாளில் நீங்க ஒரே ஒரு முறை உங்க வீட்டில் ஒரு வேலை செய்வீங்க, அந்த வேலை முடிக்கும் போகும்போது அந்த வேலை செஞ்ச யாருமே நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் அதை செய்வான். இவங்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுத்து என்ன பிரயோஜனம், போகும்போது கெட்ட பேருடைய போகலான்னு சொல்லி போறாங்க. நாங்க ஜோதிடர் அப்படி இல்லை சார், கல்யாணத்துக்கு நாங்க வேணும், வளகாப்புக்கு நாங்க வேணும், உங்க குழந்தைக்கு நாங்க ஜாதகம் எழுத வேணும், அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு எங்களுடைய பங்களிப்பு உங்ககிட்ட இருக்கு. உங்களால் நான், என்னால் நீங்கன்னு ஒரு பெரிய கட்சியுடைய அமைப்பு சொன்னாங்க, ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த மாதிரி சார் மக்களால் தான் நம்மளால ஒரு சிறு இதை வந்து மக்களுக்கும் செய்கிறோம். அவ்வளோதான் இந்த 2 அமைப்பு. சும்மா நம்ம பாட்ட 7ஆம் அதிபதி இங்க இருந்த அந்த பலன் அங்க இருந்த அந்த பலன் சொல்லவே கூடாது. ஒரு ரிஷப லக்னம் 7ஆம் இடத்துல சனி, உங்க இங்க என்னை விட பெரிய ஜோதிடர்கள் நீங்க எல்லாம், இவருக்கு திருமணம் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? ஒரு ஆண் ஜாதகம் ரிஷப லக்னம் 7ஆம் இடத்துல சனி சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார், குருவின் பார்வையில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 7ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்த சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8க்கு போயாச்சு, சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார். அவ்வளோதான். இதற்கு நீங்கள் லக்னாதிபதி வந்து 6ல், ஏன்னா லக்னாதிபதியை பலன் சொல்லணும். இதுக்கு நீங்கள் எப்படி பலன் சொல்வீங்க? எப்படி பலன் சொல்வீங்க? மூல விதிகளில் சொல்லப்பட்டிருக்கு என்ன, 7ல் சனி இருந்தா திருமண தடை, திருமண தோஷம், அப்படி இப்படின்லாம் சொல்லி இருக்குது. 7க்கு அதிபதி 8க்கும் 8க்கு அதிபதி 7க்கும் போனா திருமண வாழ்க்கை பிரச்சனை. 8ஆம் அதிபதியோட தசை புத்தி திருமணத்துக்கு பிறகு வந்த பிரச்சனை, 6ஆம் அதிபதியோட தசை புத்தி திருமணத்துக்கு பிறகு வந்த பிரச்சனை. இத்தனையும் நடக்கிற என் தம்பி ஜாதகத்துல நல்ல வாழ்க்கை தான் சார் வாழ்றான். எந்த குரு பார்வை கிடையாது. லக்னாதிபதி ஆட்சி யாரு? லக்னாதிபதி சுக்கிரன் ஆட்சி. எந்த பிரச்சனை வந்தாலும் ஏத்து நிப்பான் சார். அதுக்கு தான் நான் லக்னத்தினுடைய பலத்தை கொண்டு வரேன். இங்க சனி ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, திக்பலம் பெறுகிறார், லக்னத்தை பார்க்கிறார், 9, 10 இயக்குகிறார். ராஜயோகாதிபதி இல்லைங்களா? 15 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு லாரி ரொம்ப சீர்வரிசை வந்துச்சு. 7ஆம் இடத்துல சனி இருந்தா இதெல்லாம் வரும்னு எங்கேயாவது மூல நாள் சொல்லப்பட்டுருச்சா? 7ஆம் அதிபதி 8க்கு போச்சு, திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னுச்சா? ஆனால் அப்ப 7ஆம் அதிபதி 8க்கு போனதுக்கு பலனே இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணத்தை தாமதம் பண்ணுச்சு. இவனுக்கு எந்த பொண்ணை பார்த்தாலும் இவனுக்கு செட் ஆகல, பிடிக்கல. லக்னாதிபதியான சுக்கிரனுக்கு 7ஆம் அதிபதி 3, 11 இருக்காங்க, கட்டாயம் திருமணம் ஆகும். மனைவி இவரை விட உயரம் கம்மி. சனியுடைய காரகத்துவத்தை அந்த பெண் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே ஐயோ சூரியன் செவ்வாய் சேர்ந்தா அமங்களே. என் வீட்டில் சார் அத்தனை பேருடைய ஜாதகத்திலேயே நான் சொல்லலை, என் வீட்டில் 3 பேருக்கு சூரியன் செவ்வாய் இணைவு. ஒரு இணைவு தனுசுல இருக்கு, ஒரு இணைவு சிம்மத்தில் இருக்கு, ஒரு இணைவு ரிஷபத்தில் இருக்கு,
3 பேருமே கணவரோட நல்லபடியாக தான் வாழ்றாங்க. நம்ம விதிகள்ல எங்கேயோ நம்ம வந்து விட்டுருக்கோம். இப்ப நான் சொன்ன 3 வீட்லயுமே பாருங்க, செவ்வாய் எங்கேயாவது பிரச்சனைக்குரிய ஆளா ஆகிறாரா? இதே சூரியன் செவ்வாய் நல்லா கவனிங்க, மிதுனத்திலேயோ கன்னிலேயோ மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இருந்த பிரச்சனை. நீங்க இடம் பொருள் ஏவல் பார்த்து இந்த 7ஆம் இந்த திருமணம் சார்ந்த ஒரு அமைப்புக்கு பார்க்கும்போது நீங்க தெளிவா பார்க்கணும். சரி, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனித ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல 10ல உச்சம், 5ஆம் இடத்துல மக்கள் செல்வாக்கை கொடுத்த அந்த சுக்கிரனால ஒரு வாரிசை தர முடியவில்லை. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நாம் ஒற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எங்க உங்க வாரிசு கணமே? ஏன்? அங்க ஒரு நிஸ்பலம், திக்பலத்துக்கு எதிரான ஒரு நிலையில நிஸ்பலம் அடைஞ்சிட்டாரு. சரி, 10ல உச்சம் அடைஞ்சதுக்கு ஒரு பலன் கொடுக்கணும் இல்ல? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் இல்லை என்றால் கட்டாயம் ஒரு குடும்ப பெண்ணா இருந்திருப்பாங்க, குழந்தை குட்டி கூட வாழ்ந்திருப்பாங்க. ஏன்னா அங்க லக்னாதிபதி ப்ராப்ளத்துக்குரிய இடத்துல இருக்கிறாரு. நான் ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருக்கேன். இது வந்து என்னோட கல்லூரியில் படித்த ஒரு சில பேர் வந்து இப்போ இந்த சேனல்ல பார்ப்பாங்க. எங்க கல்லூரியில ஒரு ப்ரொஃபஸர் இருந்தாங்க. பெண்கள் தினத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களை பத்தி ஒரு கட்டுரை எழுதிட்டு வர சொன்னாங்க. அதுல எழுதிட்டு போய் கொடுத்த உடனே மார்க் எடுக்கிறாங்க. மார்க் நானும் என்னோட சக தோழியும் ஒரே மாதிரி மார்க் எடுத்துட்டோம். நானும் 10க்கு 8 மார்க், அவங்களும் 10க்கு 8 மார்க். ஒரு அரை மார்க் கூட குறைய இல்லை, 2 பேரும் 8. வேற பேர் அதை வந்து வேல்யூஷன் பண்றாங்க 8. அந்த பெண்ணுகிட்ட உங்களுக்கு பெண்களில் மிகவும் சாதனையான ஒரு பெண்மணியின் பெயரை சொல்லுங்கன்னு சொன்னோடனே அந்த புண்ணியவதி வந்து புரட்சி தலைவி அம்மா பேருக்கு கொடுத்துட்டாங்க. என்கிட்ட கொடுக்கும்போது என் அம்மா பேரை கொடுத்தேன். ஏன்? நான் தான் பரிசு வாங்கினேன். அவங்க வந்து எந்த கட்சியில எனக்கு தெரியாது, எனக்கு தான் அவங்க பரிசு கொடுத்தாங்க. நான் சொன்ன விளக்கம் அப்படி. எங்க அம்மாவுக்கு பதவி இல்லைங்க, எங்க அம்மா கிட்ட அதிகாரம் இல்லை. எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்க அம்மாவுடைய வாரிசு என்னுள் இருக்கு. எங்க அம்மா இறந்த பிறகு எங்க அம்மாவுடைய ஆத்மா என்னுள் கலந்து இருக்கு. ஒரு படி மேல போய் நான் என் அம்மாவின் சரி பாதி. இப்ப மேல இருந்து கேட்பாங்க, இந்த வார்த்தை அந்த ப்ரொஃபசர் மஞ்சுளா மேடம்னு ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்க, இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு அந்த பரிசு கொடுத்தாங்க. ஒரு சாதனையான விஷயம் அப்படிங்கிறது ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண் இருந்து அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சு குழந்தை குட்டியோட வாழ்ந்து அதுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பேர பிள்ளைங்களெல்லாம் வளர்த்து விட்டுட்டு போற சுகம் இருக்கு, கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராதுங்க. நேற்றைய முதல்வர் வேற, ரிசல்ட் வந்தோடனே கான்வாய் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அதுக்கு முன்னாடி தலைமை செயலாளர் உட்பட மேல்மட்ட அதிகாரிகள் அத்தனை பேர் அவரை சுத்தி வந்தாங்க. ரிசல்ட் வந்த உடனே அப்படியே அந்த கான்வாய் மாறுது. எந்த காரணம் கொண்டு என் அம்மா எந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் மாறல. பதவியை விட அங்கேயும் எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பதவி இருந்துச்சுங்க. குடும்ப பெண் அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்லிட்டேன், என்னில் அவங்க சரிபாதின்னு சொல்லிட்டேன். அவங்க இல்லாட்டி நான் இல்லை. என்னை இந்த தூரம் இவ்வளவு தூரம் என்னை பேச வச்சு அழகு பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா என் அம்மா அப்பா ரூபத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர். இது உணர்ச்சி வசமாக நான் பேசுறேன்னு நீங்க நினைக்காதீங்க தயவு செய்து. எங்க அம்மா ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம். தன் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் யாரோடையும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யார்கிட்டையும் சண்டை கூட பண்ணாத ஒரே ஒரு சாதனை பெண் என் அம்மா அல்லவா? அது சுக்கிரன் தானே. எங்க அப்பாவுக்கு சுக்கிரன் நீசம், உடனே சுக்கிரன் நீசம், இவருக்கு திருமணம் இல்லைன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏகபத்தினி விரதம் யாருன்னு கேட்டேன் எங்க அப்பனை தான் சொல்லுவேன். என் அம்மாவை தவிர வேற எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத என்னுடைய அப்பா. நம்மளுடைய ஜோதிடம் அவருக்கு சுக்கிரனோட ராகு என்ன பலன் சொல்றோம்? நானே சொல்லியிருக்கேன், சுக்கிரன் ராகா விசாரிச்சு கொடுங்க, பொண்ணையும் விசாரிச்சுங்க, பையனையும் விசாரிச்சுங்க. திருமணம்னா என்னன்னு தெரியாத வயசுல எங்க அப்பா கல்யாணம் 19 வயசுல. நான் நல்ல விவரம் தெரிஞ்சு ஜோசியர் ஆனதுக்கு அப்புறம் கூட எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்ப ராகு சுக்கிரன் நினைவு இருந்தா எதுவும் நிஜத்தை பார்த்து நிழல் கேட்கிற மாதிரி இருக்குன்னாரு.
நிஜத்தை பார்த்து நிழல் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். எங்க அப்பாட்ட நான் சொல்றேன் கடைசி காலத்துல, அப்பா நீங்கள் சாதித்தது என்ன? நீங்க வீடு கட்டினீங்களா? இல்ல. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தீங்களா? இல்ல. ஏதாவது புதுசா லேண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்ல. உங்களை படிக்க வச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு நான் வாழ்ந்திருக்கேன்னா இதை விட பெரிய சாதனை என்ன அப்படின்னாரு எங்க அப்பா. அதே பாயிண்டில் தான் இன்னைக்கு நான் போறேன். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நீசம்னா அவங்களுக்கு பெண் சுகம் கிடைக்காது, திருமணம் ஆகாது, 7ஆம் அதிபதி பிரச்சனை அப்படின்னு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். எங்க அப்பாவுக்கு வந்து சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை. அப்ப 2 பேரும் ஆட்சி பலத்துக்கு போயிடுறாங்களா? உங்க முன்னாடி இவ்வளவு பெரிய ஜோசியரா இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னா அது காரணம் எங்க அப்பா மட்டும்தான். இது ஏன் இங்க பேசுறேன் அப்படின்னா, நான் என் வாழ்நாளில் ஒரு 3 ராத்திரி தான் சார் இங்க தங்கியிருக்கேன். எத்தனையோ ராத்திரி எங்க அப்பா அந்த கொல்லிமலையில் தங்கியிருக்கிறார். நான் அவர்கிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், கொல்லிமலையில் மீட்டிங்னா நீங்க என்னை கூப்பிடவே வேணாம், நான் வருகிறேன். என் அப்பாவின் ஆத்மா இங்கே இருக்கிறது. ஓகேங்களா? இதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ல முடியாது. செயலில் சனி இருந்தா ஒரு பலன் கொடுத்திருக்கேன். செவ்வாயும் சூரியனும் எந்த இடத்துல இருந்தா பிரச்சனைன்னு சொல்லியிருக்கேன். குரு மட்டும் ஒரு இடத்துல இருக்கும்போது 7ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி பிரச்சனைன்னு கொடுத்திருக்கிறேன். ராகு இருந்தா எந்த மாதிரி பிரச்சனைன்னு கொடுத்திருக்கேன். நல்ல ஒரு அமைப்பை நல்லா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு டிரைவர், ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய ஒரு டிரைவர் ரொம்ப திறமையான மனிதராக இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். அதாவது எந்தவித பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் தவிர இவர்களை நோக்கி பிரச்சனை வராதுன்னு சொல்லவே முடியாது. வரும். அந்த இடத்துல அவர் சுதாரிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த இடத்தில் வெற்றி பெறுவார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்திலும் 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த வீடியோவை ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவியில் பார்க்குறவங்களும், நம்மளுடைய ரவி பாபா அஸ்ட்ரோ சேனலில் பார்க்குறவங்களும், பக்தி கரூர் டிவியில் பார்க்குறவங்களும் தயவு செய்து 7ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருந்தால், 7ஆம் அதிபதி இங்கு இருந்தால் அங்கு இருந்தால் இந்த மாதிரி பலன் சொல்கிறத முதல்ல ஹோல்டு பண்ணி வைக்கிங்க. நீங்கள் நம்பாதீங்கன்னு நான் சொல்லலை, ஜோதிடத்தை வேறு பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி அல்லது. ஒரு பாவகிரகம் இருந்துச்சு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம், 7ஆம் அதிபதி புதன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7ல் ஆட்சி அடைஞ்சா திருமணம் நடத்தி வைப்பாரா, நடத்தி வைக்க மாட்டாரா? இங்க நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். லக்னாதிபதி 2ல் நீசம். சார் மேடம், தனுசு லக்னம், 2ஆம் இடத்துல குரு நீசம், 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி. வேற எந்த கிரகமும் புதனை தொடர்பு கொள்ளல. சூரியனோ சுக்கிரனோ ராகு கேதுக்களோ செவ்வாய் சனியோ வேற யாருமே தொடர்பு கொள்ளல. இருக்கிறாரா? ஆனா நீங்க இவ்வளோ அதாவது பங்கு இந்த காரை பத்தி இவ்வளவு பேசணும், உனக்கு அது யார்கிட்ட பேசணும்னு தெரியலன்னு சொல்லுவார் பாத்தீங்களா. இவ்வளவு யோசனை பண்ண நீங்க லக்னாதிபதியை விட்டுட்டீங்க பாத்தீங்களா. லக்னாதிபதி 2ல் நீசம். லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு போய் நீச்சத்தில் இருக்கும்போது குடும்பத்தால் ஒரு பிரச்சனை சந்திக்காம எப்படி ஒரு திருமண வாழ்க்கை அமையும்? லக்னாதிபதியே 2ஆம் இடத்துக்கு போயிருச்சு. நான் முன்னாடி ஒரு விதி சொன்னேன், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6, 8 இருக்கும்போது பிரச்சனைன்னு சொன்னேன். ஆனா பிரிவாங்கன்னு சொல்லலையே. இப்ப இந்த 2ஆம் அதிபதி குருவோட ராகு இணைஞ்சு அங்க 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனோட செவ்வாய் அல்லது சூரியன் வேற ஏதாவது ஒரு கிரகம் அமையும் போது கூட இவங்களுக்கு அந்த விவாகரத்தை நோக்கி போகாது. ஏன்னா இங்க லக்னாதிபதி தவறான முடிவு எடுப்பார், 7ஆம் அதிபதி அதை இழுத்து நிற்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் வந்து கேந்திராதிபதி தோஷத்தில் இருந்தால் ஏதோ ஒரு பாவ கிரகம் அங்கே அமரும் போது அந்த கேந்திராதிபதி தோஷத்தை பெருந்தன்மையாக டைலூட் செய்துவிடும். ஜோதிடத்துல ஏகப்பட்ட விதிகள் இருக்கு. நம்ம ஐயா சொல்லுவாரு, நீங்க கரணம்லாம் தெரிஞ்சுக்கங்க, கரணம்லாம் படிச்சுங்க அப்படின்னு. என்னுடைய கரணம் வந்து கவலம். கவலம்னா பன்றி தான் சார். நான் என்னைக்கு திருப்பதியில் போய், நான் எங்கே கையை வச்சு சொல்கிறேன்னு பாருங்க, என்னைக்கு திருப்பதியில் போய் வராகரை கும்பிட ஆரம்பிச்சனோ அதுலேருந்து நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் திதியை பிடிச்சாலும் திதியில் பிடிச்சிக்குங்க, கரணத்தை பிடிச்சாலும் கரணத்தை பிடிச்சுங்க, நட்சத்திரத்தை பிடிச்சாலும் நட்சத்திரம் பிடிச்சுங்க. ஆனால் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துங்க. ஒரு நெகட்டிவ் பலன் சொல்லணுமா, நாசுக்காக சொல்லி பழகுங்க. சார் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பெண்ணுடைய ஜாதகம்
எங்கள் ஏரியாவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர்கிட்ட போகுது. அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே உன் புள்ள நான் 2 வருஷத்தில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, அவங்க குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். வந்து பொண்ணு அது வரைக்கும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க டெய்லியும். நீ என்ன இவனோட பேசுகிற, இவனோட ஓடிடுவியா, அவனோட பேசுகிற, அவனோட ஓடிடுவியான்னு. பெத்த அம்மா அப்பாவை ஒரு ஜோதிடர் எப்படி மாற்றிருக்கிறாருன்னு பாருங்க. இந்த பொண்ணு அப்படிலாம் இப்படிலாம் இல்லை அது இதுன்னு சொல்லி எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஓவராக இது பண்ணவும் போடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க வீட்டை விட்டுட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணி போச்சு. அந்த பொண்ணு மேலே தப்பா, அப்பா அம்மா மேலே தப்பா, அவங்கள டியூன் பண்ண ஜோதிடர் மேலே தப்பா? எங்கள் ஏரியாவில் மிகவும் பிரபலமான ஒரு ஜோதிடர், அந்த ஊரில் எங்கள் அண்ணன் ரவி ஜெயக்குமார் அண்ணன் மீட்டிங் போட்டிருக்கிறார். பேர் சொல்ல விரும்பல. ஒரு ஜோதிடர் வழிகாட்டியே இருக்கணும், வலிக்கிற காட்டியா இருக்கக்கூடாது. ஏதோ அந்த பொண்ணுக்கு அந்த வாட்ச பையன் நல்ல பையனா இருந்தனால வச்சு வாழ்றான். இல்லாட்டி அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. உங்க பொண்ணு இப்ப காலேஜ் படிக்குது, 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, திசை நடக்குது, கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அந்த பொண்ணு ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல 2 சுபகிரகம் தானே இருந்துச்சு, பாவகிரகம் இல்லையே. எதன் அடிப்படையில் சொன்னீங்க? லக்னாதிபதி போய் 7ல் உட்காந்துக்குச்சு. யாருங்க? லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போனால் கட்டாயம் திருமணம் உண்டு, அவங்களே விரும்பி போய் திருமணம் பண்ணிக்குவாங்க. இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்கணும், ஒற்றை வரியில் ஜோதிடம் இல்லை. லக்னாதிபதி 7க்கு போயிருச்சா, 10ஆம் இடம் தானே கௌரவஸ்தானம். அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல 10ஆம் இடமான கௌரவஸ்தானத்துல அந்த லக்னத்தினுடைய ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனியே உக்காந்துருக்கிறார். முடிஞ்சிச்சா கதை? 7ஆம் அதிபதி 8க்கு போயிருக்கு. அப்படின்னா திருமணம் ஆகக்கூடாது இல்ல, பையன் சரி இருக்கக்கூடாது இல்ல. ஆனால் பையன் நல்ல பையன் வச்சு வாழ்றார். 15 வருஷம் ஆச்சு. இப்ப இங்க ஜோதிட விதியை நம்ம எங்க கொண்டு போய் நம்ம வைக்கிறோம்? லக்னாதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, விரும்பிய திருமணம். 10ஆம் இடத்துல சனி. இங்க சனியை வந்து நீங்க வேற மாதிரி எடுக்கணும். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சனி ராஜயோகாதிபதி ஆகி 9ஆம் இடத்துல இருந்தால்தான் பிரச்சனை, 10ல் இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு பாவகிரகம் 10ல் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கணும்ல. சரி, இதுக்கு அட்வான்டேஜா துலாம்ல இருந்து குரு பார்க்கிறார். முடிஞ்சிருச்சா கதை? அப்ப இந்த பெண்ணுக்கு எந்த வகையிலையாவது ஒரு பிரச்சனைக்குரிய வாழ்க்கை அமையுமா? சார், ஜோதிடம் மிகவும் அழகானது சார். அது ஒரு குழந்தை. நீங்க முத்தம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி முத்தம் கொடுக்கும், நீங்க கடிச்சீங்கன்னா அது திருப்பி உங்களையும் கடிக்கும். சரி, ஜோதிடத்துல நிறைய விதிமுறைகள் இருக்கு. நேரம் காலம் கருதி நான் எப்பவுமே டைமை கீப் அப் பண்றாள், அது எங்க அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். என் அன்பு உடன்பிறப்பு திரு ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு. அதனால இங்க நான் பேசுற எல்லா வெற்றியும் இன்னைக்கு நான் மைக் பிடிச்சி நான் ஒரு தனி சேனல் வச்சு நடத்தி ஒரு வீடியோ கிட்டத்தட்ட 55 லட்சம் வியூஸ் போய் எல்லாரும் பார்த்து என் மேல ஒரு பெரிய கண்ணே போட்டு வேற வழி இல்லாம அந்த வீடியோ டெலீட் பண்ணேன். சார் 2 நாளா எனக்கு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ண முடியலைங்க சார். அவ்வளோ இது என்னோட நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் இந்த அளவு உயரத்தில் இருக்கிறேன்னா என்னுடைய வெற்றிக்கு என் அப்பா எப்படி ஒரு மிகப்பெரிய பங்களிப்போ அதே மாதிரி எங்கள் அண்ணனும் ஒரு பங்களிப்பு. என்னுடைய உடன் பிறவாத சகோதரர் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சொதப்பலா ஒரு தலைப்பு போட்டு வீணா போன என் முகத்தை அழகா காட்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு வியூஸ் கொடுத்த என் உடன் பிறவாத தம்பி திரு பால் அவர்களுக்கும் நான் என்றும் நன்றியுடனும் கடமையுடனும் இருப்பேன் என்று கூறி, அடுத்த வருடமும் இதே இந்த கொல்லிமலையில் நான் இன்னும் கொஞ்சம் நேரமாக வந்து பேசுறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா 6 மணிக்கு மேக்கப் எல்லாம் போட்டு வந்தேன், ஆனா இப்போ நான் அழகா தெரியும். அது காரணம் என் நண்பர் சுக்கரனும் இன்னொரு அழகு நண்பர் குருமணிகண்டனும் என் பக்கத்துல. கேரளாவே அழகுதாசுங்க, 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறது ஒரு குளிர்ச்சியா இதமா இருந்திருக்கு. மீண்டும் உங்களை இதே ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவிலையோ ரவி பாபா அஸ்ட்ரோ சேனல்லையோ கரூர் பக்தி மீடியாலேயோ நிச்சயமாக அடுத்த மீட்டிங் 25வது கருத்தரங்கம்னு சொன்னார். ஃபோன் பண்ணும்போதே சொன்னேன், சார் நீங்கள் எங்கே வேணுமாலும் வைங்க. ஃபோனில் பேசும்போது சாரும்பேன், நேரில் பேசும்போது அண்ணன் பையன். அண்ணன் இன்னைக்கு அண்ணன் ஆகிட்டேன்ல.
சொத்தெல்லாம் எனக்கு பிரித்து தர வேணாம் சார், நீங்கள் எப்போவுமே அண்ணன் தான் எனக்கு. ஓகேங்களா? அடுத்த கருத்தரங்கம் திருப்பூரில் நடத்துகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் எந்த ஊரில் நடத்தினாலும் அந்த நாளினுடைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு 95% நான் வருவதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளையின் 24வது கருத்தரங்கத்துக்கு ரவிச்சந்திரன் ஐயா மிக சிறப்பாக ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கருத்துக்கள் அனைத்தும் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ மிக பொக்கிஷமான விஷயம். எல்லாருமே ஒவ்வொரு உளைச்சலை பதிவு பண்ணி தான் இன்னைக்கு பதிவில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஜோதிட கருத்து பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கஷ்டத்தை முன்னிறுத்தி, சரியா, எந்த வகையெல்லாம் ஜெயித்தோம், எந்த வகையெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு வேகம் இருக்குது. சரிங்களா? அந்த வேகத்துக்கான பவர் தான் வந்து இன்னைக்கு காட்டுறதுக்கான ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ கொல்லிமலைன்னு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, கொல்லிமலை அப்படின்னா அது எந்த நம்பரை தொடுது அப்படின்றப்ப அழகாக சொன்னாங்க, 8ஆம் நம்பரை தொடுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா 8ஆம் நம்பர் தான் நம்ம கஷ்டப்பட்டு பார்க்குற நம்பர். 8ஆம் நம்பரை தான் நம்ம கஷ்டப்பட்டு பார்க்குறோம். சரிங்களா? அதாவது அந்த 8ஆம் நம்பர் தான் பிரச்சனைக்குரிய நம்பர்னு நம்ம நம்புகிறோம். சரிங்களா? ஆனால் அந்த 8ஆம் இடத்துல தான் இன்னைக்கு இங்கேருந்து ஜோதிடத்தை கருத்தரங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது 8ஆம் இடத்துக்கு வந்தால் தான் என்ன செய்யலாம், சந்தோஷமா இருக்குன்னு நம்புறோம். நம்ம எப்படிங்க 8ஆம் இடத்துக்கு வந்தால் தான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறோம். சரிங்களா? குளிர்ச்சியா இருக்குது, இதமா இருக்குது, நினைச்சதை அடையலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இதெல்லாம் எங்க இருக்குது? 8ஆம் நம்பருக்குள்ள தான் இருக்குது. சரிங்களா? இப்ப லக்னாதிபதி 8னா என்ன செய்யறான், அவன் வீணா போனவன், அவன் குட்டிச்சோரா போயிடுவேன், பிழைக்க மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனா அப்ப இந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருப்பேங்கிறீங்க, அங்க லக்னாதிபதி 8ல போய் உட்காந்தா வீணா போயிருக்கிறான். சரியா? அப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்போ அதே மாதிரி அஷ்டமி தேதியில பிறந்தா வெற்றிங்கிறோம். சரிங்களா? இப்பதான் சொன்னோம், திருதிய திதி, அஷ்டமி திதி, திரையோதசி திதி, 3 திதியில பிறந்தா வெற்றிக்கான திதி. அது என்னைக்கா இருந்தாலும் அந்த போராட்ட குணத்தோட அது வெற்றி பெறும் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அதுக்கான உதாரணம் அவரும் அஷ்டமி திதியில் பிறந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுவும் அதுக்கான நானும் அஷ்டமி திதியில தான் பிறந்திருக்கேன். அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, பல தொந்தரவுக்கு அப்புறம், பல அடிகளுக்கு அப்புறம், பல ஏமாற்றத்துக்கு அப்புறம், அப்பாவுடைய சப்போர்ட் இல்லாத இடத்துல, அப்பாவை நினைச்சு பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய திதி தான் அஷ்டமி திதி. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணன் பிறந்த திதி அஷ்டமி திதிங்க. ஆனா அவர் மாதிரி ஜாலியா யாருமே இருந்தது இல்லை. அப்படிதானே புராணம் சொல்லுது. ஆனா அவர் மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை. நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த அஷ்டமி திதியில, அதாவது தாய் மாமனவே துவாவசம் பண்ணக்கூடிய திதி எதுங்க? அஷ்டமி திதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப மாமனவே கொன்றத பவர் யார்கிட்ட கிடைக்கும்? யாருங்க? அவதானே அஷ்டமி திதியில தானே பண்ணாரு அது. அப்ப அந்த விதிக்காக தான் அந்த இதை கொடுத்தாங்க. ஆனா கடைசி காலத்துல வெற்றிக்கான திதியா எப்படி மாறுச்சு அப்படின்னா, அஷ்டமி திதியிலேயே ஒரு காரியம் பண்ணி ஜெயிச்ச வரலாறு யாருக்கு உண்டு? கிருஷ்ணனுக்கு உண்டு. அதனாலதான் அஷ்டமி திதி இப்போ என்ன செய்யறோம், நம்ம கோகுல அஷ்டமின்னு சொல்லி ஒரு திதியை ஒரு குறிக்கோளா வச்சுக்கிட்டு வழிபாடு பண்ணி வந்துட்டு இருக்கோம் நம்ம இது வரைக்குமே. அப்போ எவ்வளவு பெரிய உன்னதமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால என்ன சொல்றேன், இன்னிலிருந்து அவர் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கருத்தை நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். லக்னாதிபதி 8ல இருந்தா வீணா போயின்னு சொல்லாதீங்க. அஷ்டமி திதி எப்படி நல்லதுன்னு சொல்றீங்களோ 8ஆம் இடமும் நல்லதுன்னு சொல்லி பழகுன்னு நான் சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க? ரைட், ஓகே. ஐயாவுக்கு பொன்னாடை பார்த்த குருமணிகண்டன் ஐயா அவர்களும், சுக்கரன் செந்தில் ஐயா அவர்களும் பொன்னாடை பற்றி வருக வருக என வரவேற்கிறோம்.